வணக்கம். இந்த பதிவில் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கிற புவியியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே புவியின் உள்ளமைப்பு நிலத்தோற்றங்கள் பார்த்தாச்சு. இன்றைக்கி நாம் 3வது லெசன் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட் லெசன் புவியின் உள்ளமைப்பு நிலத்தோற்றங்கள் ரெண்டும் பார்க்கணும் அப்படின்னா புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு 6th to 10th ஜியாகிரஃபி அப்படின்னு போட்டு இருக்கும். அதில் புவியியல் குடிமியல் ரெண்டுமே வரும். தொடர்ந்து பொருளியலையும் நான் அதிலே கொடுத்துட்றேன். 6th to 10th படிக்கிறவங்க அதை படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக டெட் எக்ஸாம் வருது. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களா இருந்தாலும் எஸ்ஜிடி யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்கன்னாலும் இல்லை டெட் எக்ஸாமுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக படிங்க. தொடர்ந்து படிங்க. டெய்லி காலையில் மேக்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து இங்கிலீஷ் படிங்க. ஒரு நாள் மேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் காலையில் இங்கிலீஷ் படிங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டை படிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கிறத எடுத்து வச்சு படிங்க. நாளே அதுக்கு பிளான் போட்டுருங்க. நாளைக்கு காலையில் நம்ம இதை இந்தந்த வகையில் படிக்கலாம், இப்படி எழுதி பார்க்கலாம், இல்லை இப்படி கொஷின் போடலாம், எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது. அதுக்கு ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணிக்கிட்டு அதை மறுநாள் படிங்க. மேக்ஸையும் இங்கிலீஷையும் காலையில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து டைம் கிடைக்கும்போது தமிழோ சோஷியலோ அதை படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து படிங்க, படிச்சுட்டே இருங்க. ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வருது நமக்கு. இப்போது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்த உடனேவே அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்ண போகிறோம் ஏதுன்னு. இந்த லெசனை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற முக்கியமான கொஷின், அதாவது லைன் பை லைன் உங்களுக்கு நான் எம்சிக்யூவாக கொஷின் கேட்க போகிறேன். புக் வச்சுருக்கோங்க, புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டு கூட இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புக்கு இல்லை அப்படின்னா நான் சொல்கிற ஒன்றுத்தையுமே நீங்கள் லைன் பை லைனாக நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லெசனில் இருக்கிற ஒரு வரி கூட விடாமல் எல்லா இம்பார்ட்டன்ஸையும் வந்து கொஷினாக மாற்றிருக்கோம். அந்த நோட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஷின் ரிவைஸ் பண்ண போகிறோம். 4 ஆப்ஷனோட கேள்வி இருக்கும், ஆன்சர் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? தொகையும் குடியிருப்புகளும் அப்படின்ட்டு மக்கள் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் இருப்பாங்க, குடியிருப்புகள்லாம் எந்தெந்த டிசைனில் இருக்கும், இந்த குடியிருப்பு எந்த ஏரியாவில் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் இதில் இடம்பெறும். நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க. படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷனையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு 3 நாள் கழித்து திரும்பவும் அதுக்கு நேராக ஒரு சைன் போடுங்க. எப்போ அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைனை போடுங்க. இல்லாட்டி ரிவைஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சமாக படிக்கல, நீங்கள் நிறைய படிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நீங்களே ஒரு டேப்லெட் காலத்தை போட்டுக்கிட்டு நாம் இன்றைக்கி இதை படித்தோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு திரும்பவும் ரிவைஸ் பண்ணதுக்கு நேராக ரிவிஷனு 4 ரிவிஷன் போட்டுக்கோங்க. அந்த 4க்கும் சைன் போடுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலே இருந்து படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கோச்சிங் சென்டர் சேர முடியும்னா கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. டெஸ்ட் எழுதுறதுக்காகவாவது சேர்ந்து டெஸ்ட் எழுதி ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பண்டைய கால மக்களின் முதல் நிலை தோற்றத்தை எதை கொண்டு இடத்திற்கிடம் குழுக்களாக பிரிக்கின்றன? பண்டைய கால மக்களோட முதல்நிலை தோற்றத்தை எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இனம், மொழி, மதம். இது 3த்தையும் வச்சு தான் பிரிக்கிறாங்க. அனைத்தும் சரி. பண்டைய மக்களோட முதல்நிலை தோற்றத்தை இனம், மதம், மொழி இதை வைத்து பிரிக்கிறார்கள். 2வது கேள்வி. மனித இனத்தின் வகைகள் எந்த காரணிகளை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளன? மனித இனத்தின் வகைகள் எந்த காரணிகளை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளது? தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண் மற்றும் முடியின் வகை, தோலின் வகை, தோலின் நிறம், இரத்தத்தின் வகை, இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து மனித இனத்தின் வகைகள் எந்த காரணியை அடிப்படையாக வச்சுருக்குன்னா இது எல்லாத்தையும் தான் வந்து காரணிகளாக வச்சுருக்காங்க. 3வது கேள்வி பாருங்கள். அவங்கவுங்க இனத்துக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இப்போ ஐரோப்பியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இனத்தை இப்படி சொல்லுவாங்க. நீக்ரோக்கள், என்னடா நீக்ரோ மாதிரி இருக்க அப்படின்னாக்கா ஆப்பிரிக்கா ஆளுங்களை தான் வந்து நீக்ரோக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இனம் எந்த ஏரியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. காக்கசாய்டுகள் அப்படிங்கிறது யூரோப்பியர்கள். நீக்ரோ தான் வந்து ஆப்பிரிக்கர்கள். நீக்ராய்டுகள் ஆப்பிரிக்கர்கள். மங்கோலியாய்டு வந்து ஆசியர்கள். ஆசியாவில் இருக்குல்ல அவங்கள தான் வந்து ஆசியர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆசியர்கள் மங்கோலியாய்டு. ஆஸ்ட்ராலாய்டுகள் அப்படிங்கிறவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள். ஆஸ்ட்ரான்னு வருது, அதை வச்சு நம்ம ஆஸ்திரேலியர்கள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ காக்கசாய்டை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? காக்கா வந்து ஐரோப்பாவில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீக்ரோக்கள் வந்து ஆப்பிரிக்கா. நீக்ரோ வந்து ஆப்பிரிக்கா அப்படிங்கிறதையும் மெமரி பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல இதை ஏன் மெமரி பண்ணுவானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தோணணும் உங்களுக்கு. ஏன்னா நாம் மிஸ் பண்ணுறத அங்கே ஒரு கொஷினும் உங்களை முன்னாடி நிறுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். அதனால் எதையுமே விடாமல்
உங்களுக்கு படிக்க போர் அடிக்குதா, அதை எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றி படிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. காக்கா வந்து ஐரோப்பாவில் பறக்கும், நீக்ரோக்கள் வந்து ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க, மங்கோலியாய்டு வந்து ஆசியர்கள் வந்து மங்கோலியாய்டு, ஆஸ்திரலாய்டுகள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் காக்கசாய்டுகளை பற்றி சரியான தேர்வு கேட்டிருக்காங்க. காக்கசாய்டுகள் எங்கே இருக்காங்க? யுரேஷியாவில் வாழ்ந்து வருகிற ஐரோப்பிய இனத்தவர்கள் தான் வந்து காக்கா ஐரோப்பா. வெள்ளை நிற தோல் இருக்கும், அடல் பழுப்பு நிற கண்கள் இருக்கும், வெள்ளை காக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலை போன்ற முடி மற்றும் நீளமான மூக்கு இருக்கும். யுரேஷியாவில் வாழ்ந்து வர்ற ஐரோப்பிய காக்கசாய்டு இன மக்கள் வந்து இதெல்லாம் இருக்கும். சரியானது, அனைத்தும் சரியானது. காக்கசாய்டுகளை பற்றி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. அடுத்து பாருங்கள், நீக்ராய்டுகள் அதாவது நீக்ரோக்கள் எங்கே இருப்பாங்க? ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க. கருமை நிற கண்கள், கருப்பு நிற தோல், கருமையான முடி, அகலமான மூக்கு, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகள். இது எல்லாமே வந்து நீக்ரோக்களுக்கு கரெக்டானது. இந்த நீக்ரோவில் வந்து ஒரு இதில் காட்டுவாங்க, அமெரிக்கா பாட்டு ஒன்று, ஜீன்ஸில் ஒரு பாட்டு வரும்ல, கொலம்பஸ் விட்டாச்சு லீவையில், ஸ்டார்டிங்கில் இவனை தான் காட்டுவாங்க. இந்த ஆப்பிரிக்கா மக்களை தான் காட்டுவாங்க, நீக்ரோவை தான் காட்டுவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? கருமை நிற கண்கள், கருப்பு நிற தோல், கருமையான முடி, அகலமான மூக்கு, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளோடு இருக்கிறவங்க ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள். கீழ்கண்டவற்றில் மங்கோலியாய்டுகளை பற்றி குறிப்பு. ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசங்களில் வாழ்கிறாங்க. வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிற தோல், நீளமான முடி, தட்டையான முக அமைப்பு உடையவங்க, பெரிய தலை மற்றும் மத்தியமான மூக்கு, நார்மலான மூக்கு இருக்கும். யாருக்கு? மங்கோலியாவில் வாழ்கிறவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆசிய மற்றும் ஆர்க்டிக் பிரதேசங்களில் வாழ்கிறவங்க தான் வந்து மங்கோலியாடு, இவங்க தான் வந்து ஆசியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஸ்திரலாய்டுகள் எங்கே இருப்பாங்க? ஆஸ்ட்ரான்னு வருது இல்லையா, அப்போது ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவில் இருக்காங்க. இவங்களுக்கு அகலமான மூக்கு மற்றும் சுருள் முடி உடையவர்கள், கருப்பு நில தோல் மற்றும் குறைவான உயரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆஸ்திரலாய்டுகள் குறைவான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படும் நாடு எது? மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படும் நாடு ஆன்சர் இந்தியா. அடுத்து 9வது கேள்வி, வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தையே எந்த நாகரிகம் என்று அழைக்கிறோம்? வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தை தான் இந்த நாகரிகம்னு சொல்கிறோம். எந்த நாகரிகம்? சிந்து சமவெளி நாகரிகம். அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே லைனை கொஷினாக மாற்றிருக்கேன். இதே லைனை நீங்கள் புக்கில் பார்த்தாலும் இருக்கும். புக்கில் பார்த்துட்டு ஒரு ரிவிஷனுக்கு தான் இது. புக்கு தான் உங்களுக்கு பிரதானம், அதை எப்போயும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புக்கை பார்த்து படிங்க. மெட்டீரியல் எப்போயுமே செகண்டரி தான். வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தையே என்ன நாகரிகம்னு சொல்கிறோம்? சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம். நிறைய பேர் படிச்சுட்டு நான் ரிவைஸ் பண்ண இன்னொரு கொஷின் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் கொஷின் கொடுத்துட்ருக்கேன். இதையே பிரதானமாக நினச்சி படிக்காதீங்க. இது ஒரு ரிவிஷன். நான் உங்களுக்கு சும்மா படித்து சொல்கிறேன். நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு நான் படித்து சொல்கிறேன், அது மட்டும்தான். அதுக்கான ஒரு பதிவு தான் இது. யாருடைய வருகைக்கும் பிறகும் திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டார்கள்? யாரோட வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவோட தென்பகுதிக்கு தள்ளப்பட்டார்கள்னு கேட்குறாங்க. இந்தோ ஆரியர்கள் வருகைக்கு பிறகு தான் வந்து திராவிட மக்கள் தென்பகுதிக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் வந்ததுனால இவங்க இந்த சைடு வந்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வின் அடையாளமாகவும் திகழ்வது எது? மதமா, மொழியா, இனமா, சமூகமா? ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வின் அடையாளமாகவும் திகழ்கிறது எது? மதம்னு கொடுத்துருக்காங்க. மதம் தான் வந்து ஒரு குழுவின் அடையாளமாக கலாச்சார புத்துணர்வின் அடையாளமாகவும் தெரியுது. அடுத்து உலகளாவிய மதங்கள் என்னென்ன இருக்குது? உலகளாவிய மதங்கள் என்னென்ன? கிறிஸ்தவம், இஸ்லாம், புத்த மதம். இதுதான் வந்து உலகளாவிய மதங்கள்னு சொல்கிறோம். அனைத்தும் சரி. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள், மனித இன பிரிவு மதங்கள்னு இருக்குது. உலகளாவிய மதங்கள் 3 இருக்குது, மனித இன பிரிவு மதங்கள் இருக்குது. அது ஜுடாயிசம், இந்து மதம், ஜப்பானிய ஜிண்டோயிசம். இது 3 தான் வந்து மனித இனப்பிரிவு மதங்கள். அடுத்து பாருங்கள், நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள்னு இருக்குது. அது 3 கொடுத்துருக்காங்க. அது அனிமிசம், ஷாமானிசம், சாமம். இதெல்லாம் வந்து நாடோடி அல்லது பாரம்பரிய மதங்கள்னு சொல்கிறாங்க. அனிமிசம், ஷாமானிசம், சாமம்.
இந்த கேள்வி கேட்டுருவாங்க. இது எங்கே தான் இருக்குது இந்த வார்த்தை, இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே, இதை போய் கேட்டிருக்காங்களே, அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு நினச்சிருவோம். ஆனால் புக்கில் இருக்கிறது தான் 7th இருக்குது. நாடோடி மதங்கள் என்னென்ன? அனிமிசம், ஜாமானிசம், சாமம். இது 3 தான் வந்து நாடோடி மதங்கள். அடுத்து பாருங்கள், மதம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பற்றிய சரியான பொருத்தத்தை தெரிவு செய்க. இது அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நிறையா தடவை டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டாங்க, பேப்பர் 2க்கும் கேட்டாங்க. புத்த மதம் விகாரம், கிறிஸ்தவ மதம் தேவாலயம், இந்து கோவில், இஸ்லாம் மதம் மசூதி, சமணம் பசாதி, ஜுடாயிசம் சினாஹக். ஜுடாயிசம் வந்து சினாஹக். ஜொராஸ்ட்ரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து அதோட வழிபாட்டு தலம் வந்து அகியாரி. அகியாரிங்கிறது தான் ஜொராஸ்ட்ரிய மதத்தோட வழிபாட்டு தலம். 16வது கேள்வி பாருங்கள். அடுத்து 16வது கேள்வி, சமுதாய அமைப்பிற்கு கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவிதான் என்னது? மொழி. கருவி வந்து மொழி. சரியா? மொழி தான் வந்து சமுதாய அமைப்பிற்கான கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் உலகின் முக்கிய மொழிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மொழி? தமிழ், இந்தி, சீனம், ஆங்கிலம், ஸ்பானிஷ், போர்ச்சுகீசியர், ரஷ்யன், அரபிக், ஜெர்மன். இதெல்லாம் வந்து உலகின் முக்கிய மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது 22 மொழிகள். அடுத்து 19வது கேள்வி, வட இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மொழிகள். காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, இந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி. இது 10 இருக்கு இல்லையா? 8 இருக்குது. இந்த 8 மொழியுமே கொடுத்துட்டு வட இந்தியாவில் பேசப்படாத மொழி எதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி மாறுபட்டது அப்படின்னு கொடுத்துட்டு தென்னிந்தியாவில் பேசுகிற மொழிகளை கொடுத்துட்டு பஞ்சாபின்னு கொடுத்துடலாம். அப்போது இதை நாம் ஓரளவாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். காஷ்மீரி, உருது, பஞ்சாபி எல்லாமே வந்து இந்தியா மேப் பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் இருக்கிறது இது எல்லாமே. அதனால தான் வந்து வட இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, இந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி. அடுத்து பாருங்கள், தென்னிந்தியாவோட முக்கிய மொழிகள் என்னென்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இதில் ஒன்று எடுத்தாந்து பஞ்சாபின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாறுபட்டது எதுன்னு ஈஸியாக கேட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ கேள்விகள் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. உலக மக்கள் தொகை நாள் என்னென்ன? உலக மக்கள் தொகை நாள் என்ன? பன்னாட்டு தாய்மொழி தினம் என்ன? உலக மத நல்லிணக்க நாள் என்ன? உலக கலாச்சார பல்வகை நாள் என்ன? உலக மக்கள் தொகை நாள் என்ன? ஒன்றா கவுண்ட் பண்ணுவாங்க. மக்கள் தொகையை எப்படி கணக்கெடுப்பாங்க? ஒன்றா கணக்கெடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூலை 11 தான் வந்து உலக மக்கள் தொகை நாள். பன்னாட்டு தாய்மொழி தினம் எது? பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. உலக மத நல்லிணக்க நாள் வந்து ஜனவரி மாதத்தோட 3வது வாரத்தை தான் வந்து உலக மத நல்லிணக்க நாளாக கொண்டாடுறாங்க. ஜனவரி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையை. அடுத்து உலக கலாச்சார பல்வகை தினம் வந்து மே 21. ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, முதன்மை தொழில்கள் எவை? முதன்மை தொழில்கள் என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. வேளாண்மை, மரவறுத்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில். டைரெக்டாக இயற்கையோடு போய் வேலை செய்கிற எல்லாமே வந்து முதன்மை தொழில்களில் வரும். இது அனைத்தும் சரியானவை. முதன்மை தொழில்கள் வேளாண்மை, மரம் அறுத்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில். 23வது கேள்வி, 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில்கள் கேட்டிருக்காங்க. 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில், தொழிற்சாலையும் வாணிப மற்றும் வங்கி பணி, இதெல்லாம் வந்து 2 மற்றும் 3ஆம் நிலை தொழில்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. 2ம் சரியானது. அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். ஒரு குடியிருப்பின் உண்மையான அமைவிடத்தை குறிப்பது எது? இந்த வார்த்தைகள் இந்த லெசனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. தளம் மற்றும் சூழமைவு. சூழமைவுனா சுச்சுவேஷன், அதுதான் வந்து சூழமைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குடியிருப்பின் உண்மையான அமைவிடத்தை குறிக்கிறது அந்த தளமும் சுழல் அமைவும் தான். 2ம் சரியானது. 25வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் குடியிருப்பின் அமைப்புகள் எவை? குழுமிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்புன்னு 2 டைப்பில் இருக்குது. 7ல் கொடுத்துருக்காங்க. குழுமிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட்டாக இருக்கிற குடியிருப்பு, அங்கங்கே தனித்தனியாக இருக்கிற குடியிருப்பு, அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகள் எங்கு காணலாம்?
வடக்கு சமவெளி மற்றும் தீபகற்ப சமவெளி. வடக்கு சமவெளி மற்றும் தீபகற்ப சமவெளியில் குழுமிய குடியிருப்புகளை நாம் காண முடியும். சிதறிய குடியிருப்புகளை எங்கு காணலாம்? சிதறிய குடியிருப்புகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கோசி மலைப்பாதையின் வடக்கு பகுதி, கங்கை சமவெளி, ராஜஸ்தானின் பாலைவன பகுதி, இமயமலை மற்றும் நீலகிரியின் மலை அடிவாரத்தில் நாம் பார்க்கலாம். இது எல்லாமே புக்கில் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சரியானது. சிதறிய குடியிருப்புகள் இங்கெல்லாம் இருக்கும். மலை அடிவாரம், கங்கை சமவெளி, ராஜஸ்தானில் பாலைவன பகுதி, இங்கெல்லாம் ஒரே இடமா நிறைய பேர் சேர்ந்து வசிக்க மாட்டாங்க, அங்கங்கே இருப்பாங்க. அதனால் அதை சிதறிய குடியிருப்புகள்னு சொல்கிறோம். அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள் என்ன? இயற்கையான நிலத்தோற்றம், உள்ளூர் தட்பவெப்பநிலை, மண் வளம் மற்றும் நீர்வளம், சமூக நிறுவனங்கள், பொருளாதார நிலை. இது அனைத்துமே குடியிருப்புகள், கிராமப்புற குடியிருப்புகளுக்கான காரணிகளாக இருக்குது. அடுத்து 29வது கேள்வி. கிராமப்புற குடியிருப்புகள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? கிராமப்புற குடியிருப்புகளை அவற்றோட அமைப்பின் அடிப்படையில் நேர்கோட்டு குடியிருப்பு, செவ்வக குடியிருப்பு, வட்டமான குடியிருப்பு, நட்சத்திர வடிவமான குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? நேராக இருக்கும், செவ்வகமாக இருக்கும், வட்டமாக இருக்கும், நட்சத்திர வடிவத்துலேயும் இருக்கும். இது அனைத்தும் சரியானது. அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். நேர்கோட்டு குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்ட இமயமலை, ராக்கி மலைத்தொடர், ஆல்ப்ஸ் மலை. இது எல்லாமே நேர்கோட்டு குடியிருப்புகள் இருக்கிற இடம். 30வது கேள்விக்கு அனைத்தும் சரியானது. நேர்கோட்டு குடியிருப்பு எங்கெல்லாம் இருக்குது? என் கூட அட்லீஸ்ட் கேட்டு ரிப்பீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் படிக்கும்போது அது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ 7th புக்கை எடுத்து வச்சு மலை இந்த குடியிருப்புகளும் அப்படிங்கிற லெசனை பார்க்குறீங்க, உங்களுக்கு படிக்க ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா, வேறு எதோ தோணுது அப்படிங்கும்போது நீங்கள் வீடியோவை எடுத்து பாருங்கள். ஏன் வீடியோ தானே இல்லை, அந்த லெசன் பேரை போட்டு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகழகாக சொல்லிக் கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க. படிக்கிறத நிறுத்திடாதீங்க. இந்த டைப்பில் படிக்க முடியலையா, வேறு எந்த டைப்பில் படிக்கலான்னு யோசிங்க. ஓகேவா? பாருங்கள். நேர்கோட்டு குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு இமயமலை, ராக்கி மலைத்தொடர், ஆல்ப்ஸ் மலை. இது எல்லாமே நேர்கோட்டு குடியிருப்புக்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. அடுத்து 31வது கேள்வி பாருங்கள். செவ்வக வடிவ குடியிருப்பு எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 31 செவ்வக வடிவ குடியிருப்பு சட்லஜில் இருக்குது. நான் எல்லாமே அனைத்தும் சரியானது தான் கொடுத்துருப்பேன். சில இதுக்கு தான் ஆன்சர் பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து படிங்க. செவ்வக குடியிருப்பு சட்லஜில் இருக்குது. அடுத்து வட்ட வடிவ குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஏரிகள், குளங்கள். இங்கெல்லாம் தான் வட்ட வடிவ குடியிருப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த ஏரியை சுற்றி கட்டியிருப்பாங்க, குளத்தை சுற்றி கட்டியிருப்பாங்க. இதுதான் வட்ட வடிவ குடியிருப்புகள். அடுத்து நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் எங்கே இருக்கும்? நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் உள்ள சிந்து சமவெளி, கங்கை சமவெளி, இங்கெல்லாம் நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் காணப்படுது. ஹரியானா சிந்து சமவெளி, கங்கை சமவெளி ரெண்டுத்துலேயும் நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் இருக்குது. யாத்திரை குடியிருப்புகள் எங்கே இருக்குது? யாத்திரை குடியிருப்பு பழனி முருகன் கோவில். யாத்திரை குடியிருப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பழனி முருகன் கோவில் தான் அதுக்கு சரியானது. அடுத்த 35வது கேள்வி. இந்தியாவில் வறண்ட அல்லது உலர்நிலை குடியிருப்புகள் காணப்படும் பகுதி. வறண்ட அல்லது உலர்நிலை குடியிருப்புகள் எங்கே காணப்படுது? கேரள கரையோர பகுதி, டெல்டா கரையோர பகுதி. கேரள கரையோர பகுதியிலையும் டெல்டா கரையோர பகுதியிலையும் தான் வறண்ட அல்லது உலர் குடியிருப்புகள் காணப்படுகின்றன. அடுத்து பொறுத்துக. ஒவ்வொரு நகரத்துலேயும் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அதை என்ன நகரம்னு சொல்கிறோம். 5000க்கு மேலே மக்கள் இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம்? 5000க்கு மேலே மக்கள் இருந்தால் அதை நகரம்னு சொல்கிறோம். 5000க்கு மேலே இருந்தால் அது நகரம். 1,00,000க்கு மேலே மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அதை மாநகரம்னு சொல்கிறோம். 1,00,000க்கு மேலே மக்கள் இருந்தால் அது மாநகரம். 10 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை இருந்தால் அது மிகப்பெரிய நகரம்னு சொல்கிறோம். மிகப்பெரிய நகரங்கள் எது எது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. லண்டன், டோக்கியோ, டெல்லி, மும்பை. இதெல்லாம் 10 மில்லியனுக்கு மேலே மக்கள் இருக்கிற மிகப்பெரிய நகரங்கள். ஆன்சர் 1க்கு 3, 2க்கு 2, சிக்கு 1. ஏதான் ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி பாருங்கள். உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி ஒரு ஆரோக்கியமான நகரத்திற்கு அவசியம் இருக்க வேண்டியவை எவை? தூய்மையான பாதுகாப்பான சுற்றுச்சூழல், அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல், உள்ளாட்சியில் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்திக் கொள்ளுதல், எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய சேவைகள்,
இதை 3 கொடுத்துட்டு இதில் 1 தூக்கிட்டு இன்னொன்று கொடுத்துருவாங்க. அது என்னது, எளிதில் சாப்பிடக்கூடிய உணவகங்கள் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டா உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், 38வது கேள்வி. பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் நன்கு அறியப்பட்ட எந்த நகரம்னு கேட்குறாங்க. 38வது கேள்வி. பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் தான் வந்து மீப்பெரு நகரம்னு அழைக்கப்படுது. மீப்பெரு நகரம் வந்து எதுக்கு இடையில இருக்குன்னு கூட கேட்கலாம். பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட நகரம் தான் வந்து மீப்பெரு நகரம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள முக்கியமான மீப்பெரு நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவில் இருக்கிற மீப்பெரு நகரங்கள் என்னென்ன அப்படின்னா, காந்தி நகர், குஜராத்தின் காந்தி நகர், சூரத், வதோரா, ராஜபுதனம், இதெல்லாம் வந்து இந்தியாவின் முக்கிய மீப்பெரு நகரங்கள். 40வது கேள்வி. இந்தியாவில் இணைந்த நகரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன? 2 நகரம் இருக்குது, ரெண்டுமே டெவலப் ஆகிட்டே வருது அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் இணைச்சிருவாங்க. அதுதான் வந்து இணைந்த நகரம்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னா, மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை, ஹரியானாவின் குர்கான் அப்படிங்கிற இடம், பரிதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா, இது எல்லாமே வந்து இணைந்த நகரங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. 41வது கேள்வி பாருங்கள். உலகின் முதல் மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? உலகத்தில் மில்லியன் மக்கள் தொகை கொண்ட முதல் நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் லண்டன். லண்டன் தான் அதுக்கு ஆன்சர். செயற்கைக்கோள் நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு. செயற்கைக்கோள் நகரம்னா ஒன்றும் இல்லை, அதான் வந்து ஒரு நகரம் இருக்குது, அது டெவலப் ஆகிடுனா பக்கத்தில் இருக்கிற நகரத்தையும் சேர்த்துப்பாங்க இல்லையா. அதாவது ஒரு சிட்டி டெவலப் ஆகுதுன்னா அதை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயும் நிறைய வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வெளியிலையும் வீடு கட்டுறாங்க இல்லையா. அதுதான் வந்து செயற்கைக்கோள் நகரங்கள்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பாட்னா, பரௌனி, வாரணாசி மற்றும் ஹிஜிஃபூர், இது எல்லாமே வந்து செயற்கைக்கோள் நகரங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். 43வது கேள்வி. இந்தியாவில் உள்ள முதல் 10 சிறப்பு பொருளாதார நகரங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். புவனேஸ்வர், புனே, ஜெய்ப்பூர், சூரத், லுதியானா, கொச்சி, அகமதாபாத், சோலாப்பூர், புதுடெல்லி மற்றும் உதய்பூர், இந்த 10 தான் வந்து இந்தியாவில் உள்ள முதல் 10 சிறப்பு பொருளாதார நகரங்கள். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இது. அனைத்தும் சரியானது. இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்க ஆன்சர் தெரியுதா பாருங்கள். இது முன்னாடி கொடுத்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சட்லஜ் கங்கை சமவெளிங்கிறது என்ன? செவ்வக வடிவ அமைப்பு. சட்லஜ் கங்கை சமவெளி செவ்வக வடிவம். நீலகிரி அப்படிங்கிறது சிதறிய குடியிருப்பு. நீலகிரிங்கிறது சிதறிய குடியிருப்பு. தென்னிந்தியா அப்படிங்கிறது குழுமிய குடியிருப்பு. எல்லாமே சேர்ந்து தான் இருப்பாங்க தென்னிந்தியாவில், அதனால் குழுமிய குடியிருப்பு. கடற்கரை அப்படிங்கிறது வட்ட குடியிருப்புகள் வரும். ஹரியானா அப்படிங்கிறது நட்சத்திர குடியிருப்பில் வரும். ஆன்சர் ஏ தான் ஆன்சராக இருக்குது. அடுத்து பாரு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தெரிவு செய்க. கூற்று 1. உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. ஆமாம். மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆமாம், கூற்றும் சரி. கூற்றுக்கான காரணமும் சரியாக விளக்குகிறது. அடுத்து, மனித புவியியல் என்பது எதை பற்றி படிக்கும் அறிவியல்? மனித புவியியல் என்பது மனிதனையும் அவனது சுற்றுப்புறத்தையும் இயற்கை சூழலோடு இணைந்து படிப்பது தான் வந்து மனித புவியியல்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி. இந்தியாவில் உள்ள முதல் 10 சிறப்பு பொருளாதார நகரங்கள் என்னென்ன அப்படின்னா, புவனேஸ்வர், புனே, ஜெய்ப்பூர், சூரத், லுதியானா, கொச்சி, அகமதாபாத், ஜபல்பூர், விசாகப்பட்டினம், சோலாப்பூர் மற்றும் தவனேஹரா, இது எல்லாம் வந்து முதல் 10 சிறப்பு பொருளாதார மண்டலம். இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றில் இந்தியாவின் சிறப்பு பொருளாதார நகரம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் பொலிவுறு நகரங்கள், அதாவது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு 12 நகரங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், வேலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு. இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பொலிவுறு நகரம், அதாவது ஸ்மார்ட் சிட்டி நகரமாக தேர்ந்தெடுக்கப்படாத நகரம் எது? அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். முன்னாடி நான் சொன்னதை கேட்டாலே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் நிறைய கேளுங்க, நிறைய ஆன்சர் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் படித்ததுலேருந்து எதெல்லாம் கொஷினாக தோணுதோ அதெல்லாம் பேப்பரில் எழுதி வைங்க.
நாளைக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தெரியலையா, புக்கை படிச்சுட்டு கூட திரும்ப ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்பேராக ரெடியாகி கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு கூட படிக்க ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.